ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிராமி இல்லம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியவைகளும் செய்யக்கூடாதவைகளும். ஆடி மாதம் தெய்வங்களை வழிபட வேண்டிய முக்கியமான மாதமாகும். சில தமிழ் மாதங்கள் சைவ வழிபாட்டுக்கு ஏற்றதாகவும் சில மாதங்கள் வைணவ வழிபாட்டுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். ஆனால் 2 சமய தெய்வங்களுக்குமே உகந்த மாதம் என்றால் அது ஆடி மாதம்தான். தெய்வீகம் கமழும் இந்த மாதத்தில் சில சிறப்பான விசேஷ நாட்களில் சரியான முறையில் கடவுளை வழிபாடு செய்தால் பூரண நலமும் செல்வமும் வீட்டில் பெருகி வளம் தரும் என்பது மக்களின் நம்பிக்கை, எழுதப்படாத உண்மை. எனவே ஆடி மாதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆடி மாதத்தில் கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது. அதற்கு பதிலாக ஆவணியில் நடத்தலாம். ஆடி மாதத்தில் திருமணம் ஆன பெண் தாலி பிரித்து கோர்க்கலாம். ஆடி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆவணியில் கிரகப்பிரவேசம் செய்யலாம். ஆடி மாதம் பெண் தெய்வமான அம்பிகைக்கு உரியது. ஆகையால் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பெண் குழந்தை பிறந்தால் மிகவும் சிறப்பானது. ஆடி மாதம் மட்டுமல்ல, மற்ற எந்த மாதத்தின் தொடக்கத்திலும் மொட்டை அடிக்கக்கூடாது. ஆடியில் புதுமண தம்பதிக்கு விருந்து வைத்து புது பெண்ணை அம்மா வீட்டிற்கு அழைத்து செல்வர். இந்த ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது. ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியரை பிரித்து வைப்பது என்பது அவர்கள் காலமெல்லாம் இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஆடி மாதம் பெண் பார்க்க செல்வதை தவிர்ப்பது நல்லது. அதே ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆவணி மாதத்தில் வைக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பதிவில் பார்க்கலாம்.